மில்னிக்-தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் என்னன்றதை ஒரு சம் பார்ப்போம். ஸோ கிவன் எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் இசட் ஃபைன் பண்ணணும். ஆனால் கொடுத்துருக்கிறது ரிலேஷனில் கொடுத்துருக்கோம். யூ மைனஸ் வின்ற ரிலேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் we know that பொதுவாக எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா யூ ப்ளஸ் ஐவின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது ஒன்று. ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை ஐ கமா வி கேட்ச். ஸோ ரெண்டு பக்கம் ஐயால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும்? ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் ஐ இன்ட்டு யூ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் வின்னு கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகும்? ஐ இன்ட்டு யூ ஐ ஸ்கொயருக்கான வேல்யூ -1. ஸோ தட் மைனஸ் வி. இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்ப்போம். ஸோ ஆட் பண்ணால் எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணும். எல்ஹெச்எஸ்ல எஃப் ஆஃப் இசட் ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஈக்குவேஷன்ல ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஆர்ஹெச்எஸ் u plus iv இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷனோட ஆர்ஹெச்எஸ் iu மைனஸ் v இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. ஸோ தட் நான் எஃப் ஆஃப் இசட்டை வெளியே எடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸ் டைம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ தட் 1 இருக்கு. இங்கே பேலன்ஸ் டைம் ஐ இருக்கும். சரிங்களா? இங்கே u அண்ட் v ரியல் பார்ட்ஸ். ரியல் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா u மைனஸ் வின்றது ரியல் பார்ட்ஸ். ஸோ ஐ காமனாக வெளியே எடுத்துட்டா இந்த ரெண்டு டேர்ம்லையும் ஐயை காமனாக வெளியிட்டா யூ பிளஸ் வி, இது இமேஜினரி பார்ட்ஸ். இந்த டேர்ம் நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ரியல் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரியல் பார்ட்டை நான் கேபிட்டல் யூன்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் ஐ இன்ட்டு இந்த இமேஜினரி பார்ட்டை நான் கேபிட்டல் வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். ஆனால் என்ன கண்டிஷன்? கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு 1 பிளஸ் ஐ அண்ட் கேபிட்டல் யூ ரியல் பார்ட்ஸ் யூ மைனஸ் வி இருக்கு அண்ட் கேபிட்டல் வி இமேஜினரி பார்ட்ஸ் யூ பிளஸ் வின்ற மெத்தட்ல இருக்கு. இதுவும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் சம்முக்கு போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்கோம்? யூ மைனஸ் வி இஸ் கிவன். யூ மைனஸ் வி கொடுத்துருக்கோம். இங்கே யூ மைனஸ் வின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்ஸ். ஸோ நம்ம சம் படி பார்த்தா ரியல் பார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் கிவன்? யூ மைனஸ் வி. அதாவது நம்மளோட கான்செப்ட் பார்த்தா கேபிட்டல் வி இஸ் கிவன். அந்த கேபிட்டல் வியோட வேல்யூ கேபிட்டல் யூ சைன் 2x by hyperbolic function cos h 2y minus cos 2x is given. சரிங்களா? ரியல் பார்ட் கொடுத்தது. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம். டோ கேபிட்டல் யூ பை டோ எக்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ். டோனாலே பார்ஷியல் டெரிவேட்டிவ். யாரை பொறுத்து பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ மேலே எக்ஸ் இருக்கு, கீழே எக்ஸ் இருக்கு. அப்போ டெஃபினட்டா இது என்ன வந்திருக்கும்? யூ பை வி ஃபார்ம்ல வந்திருக்கு. அது என்ன யூ பை வி ஃபார்ம்ல? டெரிவேட்டிவ் ஆஃப் யூ பை வினா நமக்கு நல்லா தெரியும். வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். அதாவது டினாமினேட்டர் காமன் cos h 2y மைனஸ் cos 2x காமனா இருக்கு. நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2x வந்துடும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வந்துடும். சரியா? ஸோ வி யூ டேஷ் மைனஸ் யூ, அதாவது நியூமரேட்டர் காமன், சைன் 2x காமன். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்ன்றது கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தட் ஃபர்ஸ்ட் டைமுக்கு 0 ஆயிடும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். cos 2xக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் 2x. அதனால இங்கே பிளஸ் சைன் 2x ஆகிடும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். ஸோ பை வி ஸ்கொயர். ஸோ கீழே என்ன இருந்தாலும் அதை ஒரி பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் ரைட் அப்படியே அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் நாட் நெசசரி. எனக்கு இன்டர்மீடியட் ரீப்ளேஸ் எக்ஸ் பை இசட் ஒய் பை 0. எக்ஸுக்கு இசட்டும் ஒய்க்கு 0 போட சொல்லுது.
அப்போ yக்கு 0 போடுறோம். அப்போ cos h2y 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். cos 0. இங்கே cos 2z கிடைக்கும். இங்க என்ன இருக்கும்? 2 இருக்கு. cos 2z கிடைக்கும். இங்க sin 2x, ஸோ sin 2z இருக்கும். உள்ள into 2 sin 2z இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க cos 0, yக்கு 0 போட்டால் எல்லாமே 0 தான். இப்போ cos 0 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் cos 0க்கான வேல்யூ 1 மைனஸ் cos 2z, இங்கேயும் 2 cos 2z இருக்கு. இப்போ ஒரு டைம் என்ன எழுதிக்கலாம்? cos 2z, இங்க வேல்யூ 2 cos 2z மைனஸ் இங்க 2 sin 2z ரெண்டு டைம் இருக்கு. ஸோ sin ஸ்கொயர் 2z கூட ஒரு 2 இருக்கு. ஸோ cos 0க்கான வேல்யூ 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 1 மைனஸ், இப்போ பிராக்கெட் எக்ஸ்பெண்ட் பண்றேன். 1 இன்டூ cos 2z. அப்போ 2 இங்க இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ 2 எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா வெறும் cos 2z, இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் cos ஸ்கொயர் 2z கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு sin ஸ்கொயர் 2z இருக்கு. டிவைடட் பை 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும்? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். சப்போஸ் ரெண்டுலயுமே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு என்ன ஆகும்? மைனஸ் 1 ஆகும். ஸோ அதே லாஜிக் படி இதை நம்ம மாத்தி எழுதுறோம். இந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? மாத்திக்கிறோம். ஸோ தீட்டான்ற பிளேஸ்ல 2z இருக்கு. தீட்டான்ற பிளேஸ்ல 2z இருக்கு. இப்போ இதை மாத்தி எழுதுனா 2 அப்படியே இருக்கும். உள்ளுக்குள்ள cos 2z அப்படியே இருக்கு. இதனோட வேல்யூ என்ன ஆகும்? cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ தட் மைனஸ் 1 பை 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? இப்போ மேல ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறேன். மேல ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? இடத்த மாத்திக்கிறேன். 1 மைனஸ் cos 2z ஆயிரும். கீழே 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ பவர் 2மையும் இது கட் பண்ணிட்டா ஃபைனல் என்ன இருக்கும்? மைனஸ் 2 இருக்கும். மேல இந்த ஃபுல் டேர்மும் இந்த பவர் 2ம் கட் ஆயிரும். இப்போ மைனஸ் 2 டிவைடட் பை 1 மைனஸ் cos 2z மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் 1 மைனஸ் cos 2 தீட்டான்றது, அதாவது 1 மைனஸ் cos தீட்டான்றது 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. சரிங்களா? இப்போ 1 மைனஸ் cos 2z தீட்டான்ற பிளேஸ் பதில் என்ன இருக்கு? 2z. அப்போ 1 மைனஸ், ஸோ 2 sin ஸ்கொயர் தீட்டா, தீட்டாக்கு பதிலாக 2z பை 2 இருக்கு. ஸோ நம்ம 2ம் 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் என்ன இருக்கும்? மைனஸ் இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2 கட் ஆயிரும். ஃபைனலி மைனஸ் 1 பை sin ஸ்கொயர், இந்த டேர்ம் என்ன இருக்கு? z இருக்குமா? இப்போ சைன் மேல போச்சுன்னா என்ன ஆகும்? கொசீகண்ட் ஸ்கொயர் z கிடைக்கும். இது என்னது? டோ u பை டோ கேபிட்டல் U பை டோ x z கம்மா 0க்கான வேல்யூ. சரிங்களா? இதே மாதிரி நம்ம எடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா டோ u பை டோ y z கம்மா 0க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்.
ஸோ அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும், டோ கேபிட்டல் யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ டோ கேபிட்டல், அப்போ அந்த யூவோட வேல்யூ, கேபிட்டல் யூவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், சைன் 2x டிவைடட் பை காஸ் h2y மைனஸ் காஸ் 2x தெரியும். ஸோ டோ யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த சைன் 2xன்றது கான்ஸ்டன்ட், பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ டினாமினேட்டர் காமன், காஸ் h2y மைனஸ் காஸ் 2x கான்ஸ்டன்ட். இந்த டேர்மை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ன்றதுனால 0 மைனஸ் சைன் 2x அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டர் பண்ணும் காஸ் h2yக்கு சைன் h2y தான், பிகாஸ் இது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். காஸ் h2yக்கு சைன் h2y தான். கூட என்ன வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு, கூட 2 வந்திருக்கு. தென் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, வாட் எவர் இட் இஸ், டினாமினேட்டரில் காஸ் h2y மைனஸ் காஸ் 2x பை v ஸ்கொயர் இல்லைங்களா? ஓகே. ஸோ இது நம்ம இக்காரணத்தை கொண்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், டைரக்டாகவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக 0 போகும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு டிஃபால்ட் என்ன தெரியும், 0ன்னு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை 0, ரெண்டாவது டைம் போகும் சைன் 2x, ஸோ 2z பிராக்கெட்டுக்குள்ள சைன் ஒய்க்கு 0 போகும். சரிங்களா? இந்த ஒய்க்கு 0 போடும்போது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா 0 இன்ட்டு எனி வேல்யூ எல்லாமே 0 ஆகும். இப்போ இந்த டைம் என்ன கிடைக்கும், நமக்கு சைன் 0ன்னு கிடைக்கும், இன்ட்டு 2 பை என்ன வேணா இருந்துட்டு போகும். கீழே இருக்கிற டைமை நான் டிஸ்டர்ப் பண்ணல. பட் சைன் 0ன்றது என்ன, 0, அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல்லாக 0. ஸோ செகண்ட் டைமே எனக்கு கிடையாது, சிம்பிளி 0. ஸோ பை மில்னி மெத்தட் படி, பை மில்னி தாம்சன் மெத்தட், பை மில்னி மெத்தட், what is given, capital U is given, capital U is given. அப்போ நமக்கு நல்ல ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட், எல்லாமே கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் தான் பார்க்குறோம். டோ யூ பை டோ எக்ஸ் இசட் கமா 0 dz மைனஸ் ஐ இன்டெக்ரல் டோ யூ பை டோ ஒய் இசட் கமா 0, தட் இஸ் ரியல் பார்ட் இஸ் known, ரியல் பார்ட் இஸ் given. சரிங்களா? இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் இசட் கமா 0க்கான வேல்யூ நம்ம வச்சிருக்கோம். அது இந்த வேல்யூ என்னென்ன, மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட். இதை தூக்கி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே போட்டோம்னா என்ன ஆகும், ஸோ இன்டெக்ரல் இதனோட வேல்யூ மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட் dz, செகண்ட் ஒன்னுக்கு 0, அதனால வேண்டியதே இல்லை. ஏன்னா செகண்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு, அது வேண்டியது இல்லை. ஸோ நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் காட் தீட்டா என்னன்னு தெரியும். டெரிவேட்டிவ் ஆஃப் காட் தீட்டா என்னது, நமக்கு டெரிவேட்டிவ் ஆஃப் காட் தீட்டான்றது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இன்டகிரேஷன் போடும்போது என்ன ஆயிரும், 2 கட் ஆயிரும். இப்போ இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இன்வர்ஸ் டு ஈச் அதர். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காட் தீட்டா அப்படிங்கிறது, சப்போஸ் இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் இன்வர்ஸ் டு ஈச் அதர், அதனால என்ன ஆயிரும், இதை ஆப்போசிட் ப்ராசஸ், ரிவர்ஸ் ப்ராசஸ் இல்லையா, இது இன்டகிரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துருக்கும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது ஆன்சர் காட் இசட் பிளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் சி. இது நம்மளோட கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட். ஆனால் நம்ம சமப்படி நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் என்ன எடுத்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்ன்றது ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் பிளஸ் 1 plus i, small f of z into 1 plus i. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருக்கோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்ன்றது ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு 1 plus ஐன்னு எடுத்துக்கிறோம். எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் தான் வேணும், அதனால் இடத்த மாற்றி எழுதுறேன். ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்ன்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை 1 plus i. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ காட் இசட் இன்ட்டு 1 by 1 plus i. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் டினாமினேட்டரில் ஐ இருக்கக்கூடாது. ஸோ தட் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை கான்ஜுகேட், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை கான்ஜுகேட்.
அந்த கான்ஜுகேட் என்ன 1 பிளஸ் ஐ இருக்கு, அதனோட கான்ஜுகேட் 1 மைனஸ் ஐ, அதனோட கான்ஜுகேட் 1 மைனஸ் ஐ. அப்போ என்ன ஆகும், மேலே 1 மைனஸ் ஐ எலாங் வித் காட் இசட் இருக்கும், கீழே ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது 1 பிளஸ் ஐ இன்ட்டு 1 மைனஸ் ஐன்னா ஃபார்முலா என்ன பண்ண நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஆல்ரெடி -1, ஸோ தட் +1 ஆன்சர் 2. ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். சரியா? ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டோட ஆன்சர் ஃபைனல் என்னன்னு கேட்டிங்கன்னா காட் இசட் பை 2 எலாங் வித் 1 மைனஸ் ஐ. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.